இந்த சேனலுக்கு நியூ வியூவர்ஸ் வந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைத்தான் கீவேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பைத்தான் ஹேஸ் ஏ செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் தட் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். பைத்தானில் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸாக இருக்குது. ஆல்சோ வி கேனாட் பி யூஸ்ட் எஸ் வேரியபிள் நேம்ஸ், ஃபங்க்ஷன் நேம்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ். ஏன் கீவேர்ட்ஸை ரிசர்வ் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் கீவேர்டை ஒரு வேரியபிள் நேமாவோ இல்லை ஃபங்க்ஷன் நேமாவோ ஐடென்டிஃபையராக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் யூஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு கீவேர்டு என்ன, ஒவ்வொரு கீவேர்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதாவது ஒவ்வொரு கீவேர்டும் என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆர் நாட் இந்த 3 கீவேர்ட்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இஃப், எல்இஃப், எல்ஸ் இந்த 3 கீவேர்ட்ஸும் யூஸ் இன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது டிசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் எல்இஃப் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் பொறுத்த வரைக்கும் எப்படி எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகுமோ அதே சேம் கான்செப்ட் தான் எல்இஃப் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சின்டெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இஃப், எல்இஃப், எல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். சப்போஸ் இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் எல்இஃப் எடுத்துக்கும். எல்இஃப் இருக்கிற கண்டிஷன்ஸ் எவாலுவேஷன் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எல்இஃப்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன் ஆகும். 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூஷன் ஆகும். ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் பொறுத்த வரைக்கும் எல்ஸ் இஃப் லேடருங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா எல்இஃப் அப்படிங்கிற இந்த டிசிஷன் மேக்கிங் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். லாஜிக்கல் அண்டுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. A = 5 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் B = 8 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் C = 5 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் A greater than B அண்ட் A greater than C கொடுத்துருக்கோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் A is greatestங்கிற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் எல்இஃப்ல B greater than A அண்ட் B greater than C கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் B is greatestன்னு வரும். நெக்ஸ்ட் எல் ஸ்பாட்டில் C is greatestன்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் B வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அதனால் நமக்கு அவுட்புட்டு B is greatestன்னு தான் வரும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆருக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. லாஜிக்கல் அண்டுக்கு எடுத்துக்கிட்டால் அதே வேல்யூஸ் தான் திரும்பவும் எடுத்துக்கிறோம். இஃப் கண்டிஷனில் A = B ஆர் A = Cன்னு கொடுத்துருக்கோம். அதாவது A = B அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. அதே சமயத்தில் A = C அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா A வேல்யூ 5, C வேல்யூ 5. லாஜிக்கல் ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது எக்ஸிக்யூஷன் ஆகிடும். நமக்கு அவுட்புட்டு அட்லீஸ்ட் 2 வேரியபிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிற இந்த அவுட்புட் தான் வரும். லாஜிக்கல் நாட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. லாஜிக்கல் அண்டுக்கு எடுத்துக்கிட்டால் அதே வேல்யூஸ் தான் இதுக்கும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனில் A ≠ Bன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அதனால் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டு A is not Bன்னு வரும். நெக்ஸ்ட்டு இஃப் லாஜிக்கல் நாட்டுன்னு கொடுத்துருக்கேன். இஃப் லாஜிக்கல் நாட் A ≠ Bன்னு கொடுத்துருக்கேன். கண்டிஷன் ட்ரூ. A ≠ B அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் லாஜிக்கல் நாட்டாக இருக்கிறதுனால ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ நமக்கு செகண்ட் அவுட்புட்டு A is = Bங்கிற இந்த அவுட்புட்டு தான் வரும். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் 2 லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று ஒயில் லூப். ஃபார்ங்கிற கீவேர்டு வழியாக ஃபார் லூப்பை கிரியேட் பண்ணுறோம். ஒயில்ங்கிற கீவேர்டு வழியாக ஒயில் லூப்பை கிரியேட் பண்ணுறோம். ஆல்சோ கண்டினியூ அண்டு பிரேக் இந்த 2 கீவேர்ட்ஸில் கண்டினியூ அப்படிங்கிறது லூப் ரிப்பீட்டேஷனாக ப்ராசஸ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் பிரேக் அப்படிங்கிற கீவேர்டு லூப் டெர்மினேட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ ஏ ஃபார் லூப் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் டேட்டா ஐட்டம்ஸ் இன் சீக்வன்ஸ் டைப்ஸ் சச் அஸ் எ லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி, செட் அண்ட் ஸ்ட்ரிங். ஃபார் லூப் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இந்த 2 கீவேர்ட்ஸும் பூலியன் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் நோன் அப்படிங்கிற கீவேர்டு நல் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ். டு டிஃபைன் ஏ கிளாஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் EMPன்னு கொடுத்துருக்கேன். EMPங்கிறது கிளாஸ் நேமை குறிக்கும். ஸோ EMP அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெஃப். டு டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன். பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ் ப்ரோக்ராமில் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டெஃப்ங்கிற கீவேர்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃப்ங்கிற கீவேர்டை டிக்ளேர் பண்ணால் தான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும் பைத்தானில்.
எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் ப்ரோக்ராம் தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபார்மில் இஎம்பின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட் வழியாக ஃபங்க்ஷன் ஒன்றை கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஒன் கால் ஆகும்போது கிளாஸில் டிக்ளேர் பண்ண அட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ், அதாவது ராஜா அண்ட் 5000 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டெல். டு டெலீட் அன் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணுறதுக்கு டெல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம் பைத்தானில். ஆல்சோ இன் பைத்தான் எவ்ரிதிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட். பைத்தானில் எல்லாமே ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ தி டெல் கீவேர்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு டெலீட் வேரியபிள்ஸ், லிஸ்டஸ் எக்ஸெட்ரா. டெல் கீவேர்டுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ரிஜிஸ்டர் நம்பருங்கிற வேரியபிளில் லிஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ், அதாவது 101, 102, 103, 204 அப்படிங்கிற டேட்டா ஐட்டம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுமாரி நேம் அப்படிங்கிற வேரியபிளில் லிஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம் ராஜா, சிவா, சங்கர் அப்படிங்கிற 3 வேல்யூஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டெல் ரிஜிஸ்டர் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து டெல் நேம் 1ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ரிஜிஸ்டர் நம்பரையும் நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நேமையும் கெட் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட்டு ரிஜிஸ்டர் நம்பரில் 101, 102, 204ங்கிற 3 வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கு. அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் 2 அப்படிங்கும்போது 103 அப்படிங்கிற டேட்டா டெலீட் ஆகிட்டு. அதே மாதிரி நேமில் நம்ம 1ன்னு கொடுத்ததுனால நேமோட 1 டேட்டா எது அப்படின்னா சிவா அப்படிங்கிறது. அதனால் நமக்கு அவுட்புட்டு ராஜா அண்ட் சங்கர்னு வந்திருக்கு. ஏன்னா லிஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிறது 0வாக தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். டு எக்ஸிட் ஏ ஃபங்க்ஷன் அண்ட் ரிட்டர்ன் ஏ வேல்யூ. ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகிறதுக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகும்போது ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் ரிட்டர்னுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் பைத்தானில். நெக்ஸ்ட்டு ஈல்டு. டு எண்ட் ஏ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஏ ஜெனரேட்டர். ஈல்டு அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை ஜெனரேட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணுறதுக்கும் ஈல்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் ஃப்ரம் ஏ ஃபங்க்ஷன் யூ கேன் யூஸ் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஈல்டு கீவேர்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா ஈல்டுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்சோ இந்த ஈல்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ஈல்டு எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஈல்டுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மல்டிபிள் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வழியாக ஜி ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண மல்டிபிள் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறோம். நமக்கு அவுட்புட்டாக ஃபஸ்ட்டு வெல்கம் டு, நெக்ஸ்ட்டு சிஎஸ்டிஎல், தேர்டு அகாடமி, லாஸ்ட்டாக 2024ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லேம்டா. டு கிரியேட் ஏ அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு லேம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். Lambda functions are anonymous functions means that the function is without a name. ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லாமல் டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் லேம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். லேம்டா ஃபங்க்ஷன் தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுறோம் பைத்தானில். ஃபார் எக்ஸாம்பிள் S1 அப்படிங்கிற வேரியபிளில் சிஎஸ்டிஎல்னு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது ஸ்மால் லெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு லேம்டாவோட சின்டெக்ஸை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். லேம்டா ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் டாட் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்பர் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன். ஸ்மால் லெட்டரு கேபிட்டல் லெட்டராக மாறி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஸ்மால் சிஎஸ்டிஎல் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர் சிஎஸ்டிஎல்லாக கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு குளோபல். டு கிரியேட் ஏ குளோபல் வேரியபிள். குளோபல்ங்கிற கீவேர்டு வழியாக குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். குளோபல் வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் ஏ ஃபங்க்ஷன் அண்ட் யூஸ் இன் அவுட் சைடு தி ஃபங்க்ஷன். குளோபல் வேரியபிள் இன்சைட் தி ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணாலும் அவரோட யூசேஜ் அப்படிங்கிறது அவுட் சைடு தி ஃபங்க்ஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். குளோபல் ஏன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு A = A × 5ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இன்சைடு ஃபங்க்ஷன் ஏன்னு கொடுத்துருக்கோம். இன்சைடு ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கும்போது ஏ வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. அதே சமயத்தில் அவுட் சைடு ஃபங்க்ஷன்லேருந்து கால் ஆகும்போது ஏ வேல்யூ 15 வந்திருக்கு. A = A × 5 அப்படிங்கும்போது 10 × 5 50ங்கிற அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஸோ அவுட் சைடு ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் லோக்கல் கீவேர்டு. டு டிக்ளேர் ஏ நான் லோக்கல் வேரியபிள். நான் லோக்கல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் லோக்கல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம் பைத்தானில். தி நான் லோக்கல் கீவேர்ட் இஸ் யூஸ்டு இன் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் டு ரெஃபரன்ஸ் ஏ வேரியபிள் இன் தி பேரண்ட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஆல்சோ நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளாக இருக்குது. பேரண்ட் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணுற அதே வேரியபிள் தான் நான் லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கிறோம். அதனால தான் நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் F1 அப்படிங்கிற பேரண்ட் ஃபங்க்ஷனில் ஏங்கிற வேரியபிளில் சிஎஸ்டிங்கிற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு F2 அப்படிங்கிற நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் லோக்கல் வேரியபிள் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேரண்ட் ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண அதே வேரியபிள் தான் இங்கேயும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏங்கிற வேரியபிள் ரெஃபரன்ஸ் வேரியபிளாக இருக்குது. ஆல்சோ நெஸ்டட் ஃபங்க்ஷனில் ஏங்கிற வேரியபிளில் CSTL அகாடமிங்கிற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இன்னர் ஏன்னு கொடுத்துருக்கேன். இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு CSTL அகாடமின்னு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு F2 ஃபங்க்ஷன் கால், அதுக்கடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அவுட்டர் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு CSTL அகாடமின்னு தான் வரும். ரெண்டு ஃபங்க்ஷனும் கால் ஆகும்போது நமக்கு CSTL அகாடமிங்கிற அவுட்புட் தான் வரும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட்டுங்கிற கீவேர்டு பைத்தானுடைய மாடல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் மேத்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் மேத் டாட் ஸ்கொயர் ரூட்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 64 கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட்டு நமக்கு 8.0 வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரம்ங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு இம்போர்ட் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஏ மாடல். ஒரு மாடலுடைய ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஃபேக்டரியல்னு கொடுத்துருக்கேன். ஃபேக்டரியல்ங்கிறது மேத் மாடலுடைய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட மாடலுடைய ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபேக்டரியல் 4னு கொடுத்துருக்கோம். 4ஓட ஃபேக்டரியல் வேல்யூ 24. ஆனால் ஃபஸ்ட்டு அவுட்புட் 24 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் வேல்யூ 8.0ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீவேர்டு இன் டு செக் இஃப் எ வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் எ லிஸ்ட் டியூபிள் எக்ஸெட்ரா. லிஸ்ட் டியூபிள் இதெல்லாம் சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸில் டேட்டா ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இன்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் லிஸ்ட் டைப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ராஜா, சிவா, சங்கர் அப்படிங்கிற 3 டேட்டா ஐட்டம் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனுக்குள்ளே சிவராஜா இன் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் சிவராஜாங்கிற டேட்டா ஐட்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எஸ்ன்னு அவுட்புட் வரும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நோன்னு வரும். நமக்கு அவுட்புட்டு நோன் தான் வந்திருக்கு. ஏன்னா சிவராஜா அப்படிங்கிற டேட்டா ஐட்டம் நேம்ங்கிற வேரியபிளில் இல்லை. The in keyword is also used to iterate through a sequence in a for loop. For loop iteration process ஆகிறதுக்கு inங்கிற keyword யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் லிஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் 101, 103, 106 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஃபார் ஏ இன் ரிஜிஸ்டர் நம்பர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது ஃபார் லூப் வழியாக ரிஜிஸ்டர் நம்பருங்கிற வேரியபிள் இருந்த டேட்டா ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா அவுட்புட்டாக வரும். நமக்கு அவுட்புட்டாக 101, 103, 106 அப்படிங்கிற 3 டேட்டா ஐட்டம்ஸ் அவுட்புட்டாக வந்திருக்கு. ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி இந்த 4 கீவேர்ட்ஸும் பைத்தானோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்காக உள்ள கீவேர்ட்ஸ். ட்ரை அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா திஸ் பிளாக் வில் டெஸ்ட் தி எக்ஸ்பெக்டட் எரர் டு அக்யூர். எக்ஸ்பெக்டட் எரர் கோடிங்கை தான் ட்ரை பிளாக்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டு யூ கேன் ஹேண்டில் எரர் வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமில் 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற எரரை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எல்ஸ், இஃப் தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் தென் திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். எக்ஸப்ஷன் ஆகலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபைனலி பிளாக் ஆல்வேஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் எய்தர் எக்ஸப்ஷன் இஸ் ஜெனரேட்டட் ஆர் நாட். ஃபைனலி பிளாக்ல எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்காட்டினாலும் ஃபைனலி பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ கம்ப்ளீட் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபைனலிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது F1ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 4,2 அப்படிங்கிற 2 வேல்யூஸும் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் ஆகும். அது F1ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிற A, B அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரை பிளாக்ல C A டிவிஷன் B அப்படிங்கும்போது 4/2ன்னு எடுத்துக்கும். ஸோ Cயில் 2ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ ட்ரை பிளாக்ல எரர் அக்யூர் ஆகாதனால எல்ஸ் பார்ட் வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் வந்து ஆன்சர் இஸ் அப்படின்ட்டு 2.0 அப்படிங்கிற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலி பிளாக்ல இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட்டாக வரும். செகண்ட் டைம் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 2,0ங்கிற வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் ஆகும். அது F1ங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற A, B அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரை பிளாக்ல C A டிவிஷன் B அப்படிங்கும்போது 2/0ன்னு எடுத்துக்கும். 2/0 அப்படிங்கும்போது எரர் அக்யூர் ஆகும். ஸோ எக்ஸப்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போ அவுட்புட்டாக வரும். 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலி பிளாக்ல இருக்கிற எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவுட்புட்டாக வரும். அதோட ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும்.
வியூவர்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் தெரிய வரும். நெக்ஸ்ட்டு கீவேர்டு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கீவேர்டு ரைஸ் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூஸ் பண்ணுறோம். இந்த ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரைஸ் கீவேர்டு இஸ் யூஸ்டு டு ரைஸ் எக்ஸப்ஷன் ஆர் எரர்ஸ். எக்ஸப்ஷன் ஆர் எரர் ரைஸ் ஆகிறதுக்கு தான் ரைஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில். Also, the rise keyword rises on error and stops the control flow of the program. Program control flow ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராமில் A equal to 5 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு B equal to 0 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு ட்ரை பிளாக்ல C equal to A division B கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஷீன் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு ரைஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே அண்ட் எரர் அக்யூர்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆல்சோ டிவிஷன் பை 0 அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஆல்சோ அண்ட் எரர் அக்யூர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆஸ் கீவேர்டு தான் பார்க்க போகிறோம். தி கீவேர்டு ஆஸ் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் அலைஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஆஸ் அப்படிங்கிற கீவேர்டு அலைஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு யூஸ் ஆகுது. அலைஸ் மீன்ஸ் ஒரு நேமுக்கு பதில் வேறு ஒரு நேமை யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் அலைஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தானுடைய மாடலில் மேத் அப்படிங்கிற மாடலை நம்ம வேறு ஒரு நேமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் மேத் ஆஸ் எம்னு கொடுத்துருக்கேன். மேத் மாடலுடைய எல்லா மெத்தட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா மேத் டாட் ஃபேக்டரியல், மேத் டாட் ஸ்கொயர் ரூட், மேத் டாட் இ அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணாமல் இப்போ ஆஸ் எம்னு கொடுத்ததுனால எம் டாட் பை, எம் டாட் இ, எம் டாட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நேம் வழியாக ஒரு மாடலுடைய மெத்தட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுற கான்செப்ட் தான் அலைஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் எம் டாட் பை அப்படிங்கும்போது பை வேல்யூ 3.14ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எம் டாட் இ அப்படிங்கும்போது யூலர்ஸ் நம்பர் 2.7 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எம் டாட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது 81ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 9.0ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாஸ் கீவேர்டு. தி பாஸ் கீவேர்டு இஸ் யூஸ்டு ஆஸ் எ பிளேஸ் ஹோல்டர் ஃபார் எ ஃபியூச்சர் கோட். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் ஃபியூச்சர் கோடுக்கு உண்டான பிளேஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பாஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் ஆகுது. when the pause statement is executed nothing happens but you avoid getting an error. pause statement execution ஆகும்போது எதுவுமே நடக்காது, ஆனால் எரரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். the pause statement is deleted during the byte compile phase. byte compile phase-ஐயே delete பண்ணுறதான் pause statementங்கிறது. பாஸ் கீவேர்டுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. A equal to 5 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு B equal to 10 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு இஃப் A less than Bன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்தராக எந்த கோடிங் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுனால இன்டென்டேஷன் எரர்னு காமிக்குது. அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் லைன் 3ல் எரர்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராமில் பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது எரர் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் A is less than B அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணும்போது A is less than B அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு assert கீவேர்டு. assert ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் எ கண்டிஷன் அண்ட் இஃப் தி கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தி ப்ரோக்ராம் வில் ஸ்டாப் அண்ட் கிவ் assertion எரர். assert ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் assert ஸ்டேட்மெண்ட்டை 2 டைப்ஸாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று assertங்கிற கீவேர்டு, நெக்ஸ்ட்டு அதோட கண்டிஷன், ஆர் assert அப்படிங்கிற கீவேர்டு ப்ளஸ் கண்டிஷன் அதோட எரர் மெசேஜ் டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்லைனா டிக்ளேர் பண்ணாமல் இருந்துக்கலாம். assert கீவேர்டுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. A equal to 5 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு B equal to 0 கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு assertங்கிற கீவேர்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு கண்டிஷன் B not equal to 0ன்னு கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு assertion எரர் டிவிஷன் பை 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே A டிவிஷன் Bன்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது assert வித் கண்டிஷனில் B வேல்யூ 0, அப்போ B not equal to 0 அப்படிங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு, ஸோ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். assertion எரர் டிவிஷன் பை 0ங்கிற ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. பைத்தானில் ப்ரோக்ராமோட டீபக்கிங்கை ஃபைண்ட் அவுட் பண்ண தான் assert ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு இதே ப்ரோக்ராமில் பி வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது பிசி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அசட் ஸ்டேட்மெண்ட்டில் பி நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது 2 நாட் ஈக்குவல் டு 0ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ டிவிஷன் பி அப்படிங்கும்போது 5/2 அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் 2.5 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.